திமுக எப்போதுமே தண்டனைகளை தாலிபானை விட மோசமா கொடுக்கும். ISIS தீவிரவாதியை விட மோசமா கொடுக்கும். சும்மா சாதாரணமாலாம் தண்டனை கொடுக்கும். எந்த கோர்ட்டாவது சொல்லிச்சா தியாகராஜன் ஐயாவுடைய ஆடியோ கரெக்ட், அதனால அவர் சொன்ன 30,000 கோடியை விமர்சிக்கணும் அல்லது இது ரைடு நடத்தணும் அப்படின்னு ஏதாவது நீதிமன்றம் சொல்லிச்சா? சொல்லல. ஆனா திமுக டபால்னு அவரை மாத்திருச்சு. நிதியமைச்சர்ல தூக்கி ஐடில போட்டுருச்சு. அதே செந்தில் பாலாஜி விஷயத்துல பாருங்க, அவர் கரெக்டா கலெக்ஷன் எல்லாம் ஒழுங்கா வாங்கி கொடுக்குறாருன்னு உடனே ஜெயில இருந்து வந்த உடனே கபால்னு அமைச்சர் பதவி. ஏங்க பேட்டரி தான் வாங்கி கொடுத்தேங்க. நான் ஒத்துக்கிறேன், நான் கொல்ல பண்ணலைங்க, எனக்கு தெரியாதுங்க. ராஜீவ்காந்தி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் பேட்டரி தான் வாங்கி கொடுத்தேன். அந்த குத்தத்துக்காக வீட்டுக்கு அனுப்பிச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். கட்டிப்பிடிக்கிறீங்க. பட்னாவிஸ் மாதிரி நேர்மையாக ஒரு விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய ஒருத்தருடைய வைப்ரேஷனு அவருக்கு கண்டிப்பா நல்ல புத்தியை தான் கொடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஏன் ஒரு முதலமைச்சரை எடுக்கிறதுக்கு லேட் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் டிசம்பர் 3ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ கொண்டாடணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் 3ஆம் தேதி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ஜெயிச்சிட்டேன். தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. 30,000 கோடி ஆடியோ வெளிவந்த போது இது என்னுடைய குரலே கிடையாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசின PTR அவர்கள். அது சம்பந்தப்பட்ட நிறைய AI டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாரு. நேற்று லண்டன் சென்று வந்த அண்ணாமலை இதே PTR, எந்த PTR 30,000 கோடி இங்கு தமிழகத்தில் முக்கியமானவர்களுக்கு போய் சேருகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னதாக வெளியிடப்பட்ட அந்த ஆடியோ மூலமாக தெரிய வந்ததோ, அதே PTR துணை முதலமைச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்தக்கூடியதை ரொம்ப அழகா படிச்சு காமிச்சாரு. எதுகை மோனைகளும் அப்படியே கலகலன்னு இருந்தது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணியது? நீங்க இப்ப 30,000ங்கிறீங்க, இந்த 30,000 விஷயம் ஒரு விஷயமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு சார் அந்த வாழ்த்துகள். இல்ல திமுக எப்போதுமே தண்டனைகளை தாலிபானை விட மோசமா கொடுக்கும். ISIS தீவிரவாதியை விட மோசமா கொடுக்கும். சும்மா சாதாரணமாலாம் தண்டனை கொடுக்காது. எந்த கோர்ட்டாவது சொல்லிச்சா தியாகராஜன் ஐயாவுடைய ஆடியோ கரெக்ட், அதனால அவர் சொன்ன 30,000 கோடியை விமர்சிக்கணும் அல்லது இது ரைடு நடத்தணும் அப்படின்னு ஏதாவது நீதிமன்றம் சொல்லிச்சா? சொல்லல. ஆனா திமுக டபால்னு அவரை மாத்திருச்சு. நிதியமைச்சர்ல தூக்கி ஐடில போட்டுருச்சு. ஒரு வருஷம் அதுல தாக்கு பிடிச்சாருன்னு உடனே உங்களுக்கு அடிபட்டு இருக்கும் போது நான் வணக்கம் சொல்றேன், நீ வணக்கம் சொல்லு அப்படின்னா உங்களுக்கு செம கடுப்பாகும். ஏன்னா உங்களுக்கு அடிபட்டு இருக்குது கையில. அப்போ அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு, தியாகராஜன் ஐயாட்ட போய் IT துறையை தியாகராஜன் அவர்கள் சிறப்பாக செய்வார் என்றுதான் அவரிடம் கொடுத்தேன். வேதனையில செத்தான் அந்த மனுஷன். ஏன்னா அவர் போய் நிறைய பேங்க் எல்லாம் ஒரு வழி பண்ணி விட்டுட்டு வந்திருக்காரு. பெரிய நிதியமைச்சர் வேற, கூடவே அவருக்கு பாவம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இது எல்லாம் செய்துட்டு திமுக கரெக்டா தண்டனையை கொடுத்து முடிச்சிருச்சு. அதே செந்தில் பாலாஜி விஷயத்துல பாருங்க, அவர் கரெக்டா கலெக்ஷன் எல்லாம் ஒழுங்கா வாங்கி கொடுக்குறாருன்னு உடனே ஜெயில இருந்து வந்த உடனே கபால்னு அமைச்சர் பதவி. சரி, பிட்வீன் அந்த அவர் பண்ண அந்த ஒரு ரெக்கார்டை அடுத்து வந்தவர் பண்ண முடியலங்கிறது கூட ஒரு ரீசனா இருந்திருக்கலாம் இல்லையா? ஆமா, நீங்க கரெக்டா சேவை பண்ணீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு பதவிகள் கிடைக்கும். நீங்க மோசம் பண்ணிட்டீங்கன்னா உடனே திருப்பி வந்துடும். நீதிமன்றத்துக்கு எல்லாம் வெயிட் பண்ணாது திமுக. அந்த ஆடியோ கரெக்ட்னு அதுக்கு நல்லா தெரியும். அவரும் பாவம் ஒரு யதார்த்தமான மனுஷன். பேசும்போது என்ன கருத்துக்கள் அவரு ஒரு வேதனையில சொல்றாரு, ஐயா 2 பேரும் 30,000 கோடி அடிச்சுட்டு இதை என்ன பண்றதுன்னு எங்கிட்டயே கேக்குறாங்க அப்படின்னு அவர் வேதனையில பேசுறாரு. அண்ணாமலை அவர்கள் அது ஏன் பாராட்டுறாரு அப்படின்னு சொன்னா, தியாகராஜன் ஐயாவை ஏன் பாராட்டுறாரு அப்படின்னு சொன்னா, திமுக சம காண்டுல இருக்கிறது தியாகராஜன் ஐயா மேல. ஆனால் இன்னைக்கு இருக்கிற திமுக ஒரிஜினல் திமுக இல்லைங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 50 தலைவர்களில் ஒருவராக கருணாநிதி ஐயா இருந்ததே இல்லை. எம்ஜிஆர் அவர்களால் சைட்ல அப்படியே டப்புன்னு அடிச்சு வெள்ள வந்ததுனால நடந்த அசம்பாவிதங்கள் தான் இதெல்லாம். ஆனால் அந்த ஒரிஜினல் திக அண்ட் நீதி கட்சிக்குள்ள போனீங்கன்னா அங்க தியாகராஜனுடைய பரம்பரையே நிக்கும். பெரிய அளவுல நிக்கும். ஒவ்வொருத்தரும் ஆன்மீகத்தையும் போட்டிருந்தாங்க. அதே சமயத்துல அவர்கள் தமிழருக்கு தான் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஒழுங்கா பண்ணாங்க. பிரிட்டிஷ்க்கு எப்படி அடிவருடியா இருக்கணுமோ அதையும் இருந்தார்கள். அதே சமயத்துல மானம் ரோஷம் அதெல்லாம் காப்பாத்தினாங்க. சோ அந்த திமுக அந்த ஒரிஜினல் நீதி கட்சி அப்படிங்கிற அந்த மேட்டரே வேற. ஈவே ராமசாமி ஐயா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அது எல்லாம் செதஞ்சு போய் கடைசியில திமுகவா உங்ககிட்ட வந்துருச்சு. சோ இதை வச்சுட்டு நீங்க அதை நினைச்சுக்காதீங்க. இந்த இந்த கவிதை பாடுறது, இந்த புகழ் பாடுவது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவரு நீங்களும் நானும் எழுதினா இங்கு சிந்தும். அவர் அந்த கவிதை எழுதும் போது அவருக்கு ஒரே சிரிப்பா இருந்திருக்கும். இதெல்லாம் பாராட்ட. கண்ணதாசன் சொன்னா இல்லையா, என்னை ஏசியவரையும் பாராட்டினேன், என்ன நேசித்தவரையும் பாராட்டினேன், போற்றுபவர்கள் போற்றட்டும் தூற்றுபவர்கள் தூற்றட்டும்னு சொன்னார். எனக்கு அதுல வெக்கமே இல்ல.
இப்படி பாடியதில் எனக்கு அது வெக்கமே இல்லைன்னு சொன்னாரு பாருங்க. அந்த மாதிரி ஒரு டயலாக்கா தியாகராஜன் ஐயா அப்படி சொல்லியிருப்பாரோ என்னவோ தெரியல. நான் கூட நீங்க இந்த கண்ணதாசன் அவர்களினுடைய வரிகளை கோட் பண்ணும்போது வேற எதுக்கோ கோட் பண்றீங்கன்னு நினைச்சேன். அதை கடைசியில கொண்டு வந்து இங்க முடிச்சிட்டீங்க. வேதனையில இருக்கிறவங்க எல்லாருமே கண்ணதாசனை விட சிறப்பாக கவிதை எழுதுவாங்க. அந்த வேதனையிலிருந்து மீளணும்னு நினைக்கும் போதுதான் கண்ணதாசனா இருப்பான். இவங்கெல்லாம் அப்படி இல்லை. சார், பல்லடத்துல சமீபத்துல ஒரு கொலை நடந்தது. இத சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக அமைச்சர் சென்று இருக்கு. அங்க வந்து அவங்க கொல்லப்பட்டவருடைய மனைவி கேக்குறாங்க, நீங்க விவசாயின்னு பப்ளிசிட்டிக்காக தான் சொல்றீங்க, மத்தபடி விவசாயிகளினுடைய அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்க எப்படி நிக்கிறீங்க, எங்க நிக்கிறீங்க, குற்றவாளிகளை கண்டுபிடிச்சா மட்டும் போதாது, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறங்கிறது எல்லாருக்கும் தெரியணும், ஏன்னா நாளைக்கு இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுல நாம் கேட்க விரும்புவது என்னவென்றால், இந்த குற்றவாளிகளுக்கான தண்டனை நாளை இதுபோல் நடக்கவிருக்கும் மற்றொருவருக்கு பாடமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இது மாதிரி தமிழகத்தில் எந்தெந்த தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு? தன்னுடைய புருஷன் குடிக்கிறான்னு தெரிஞ்சு அவன் டெய்லி குடிச்சிட்டு வர்றான். அந்த சாராயம் வந்து ரொம்ப கேவலமான சரக்கு, என்னைக்கு வேணாலும் அவன் செத்து போயிடுவான்னு தெரிஞ்சு அவனை அனுமதித்த அந்த குடும்பத்துக்கு 27 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க பாருங்க. அதுதான் மோசமான எதிர்வினை. தண்டனை கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, அங்க போய் பணத்தை கொடுத்தீங்க பாருங்க. 27 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பம் வாங்கிட்ட, அந்த ஏழை குடும்பம் சாராயம், அதாவது டிஆர் பாலு ஐயாவுடைய அற்புதமான சரக்கை வாங்குவதற்கு கூட காசு இல்லாமல் சாராயத்தை குடிக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கிட்ட கொண்டு போய் 27 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க பாருங்க. இதுதான் ஒரு விஷயத்தை மூடி மறைப்பது. அந்த தண்டனை கூட கிடையாது, அந்த தண்டனைக்கு மீறிய விஷயமாக அதை கொண்டு போயிடுறோம். ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தர் வராரு, அவர் வந்து அவருக்கு எல்லா விதமான பதவிகளும் கொடுக்குறாங்க, அவருக்கு வந்து அயலகத்துறை எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அவர் மாட்டிக்கிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே கவால்னு எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவரை கட்சி விட்டு தூக்கிட்டேன் இவ்வளவுதான் அப்படின்றாங்க பாருங்க. இது தவறு. அந்த ஆளை யார் வளர்த்து விட்டாங்க, இந்த கட்சிக்குள் யார் வளர்த்து விட்டாங்க, அவங்கள நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து நியாயமான ஒரு விஷயம். நீங்க தண்டனை வந்து ஒரு மனிதனை திருத்துவதற்காக பயன்படணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய எண்ணமாக இருக்கணும். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம், அந்த குற்றம் நடப்பதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சு அதை கலைந்தெடுப்பது. உதாரணத்துக்கு சொல்றேன், செந்தில் பாலாஜி வந்து பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு. நீதிமன்றம் என்ன பண்ணிடுச்சு, தேங்க்யூ, நீ பணத்தை கொடுத்துட்டியா, ஓகே தேங்க்யூ, கலைஞ் போ அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே திமுக வந்து என்ன சொல்லுவாங்க, டான்சி ஊழல்ல கூட ஜெயலலிதா அம்மா இப்படித்தான் பண்ணாங்க, நிலத்தை கொடுத்து தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கதை கேட்டுக்கோங்க, நான் வேண்டாம்னு சொல்ல. ஆனால் ஒரு உண்மையான அரசனாக இருந்தா, உண்மையான முதலமைச்சராக இருந்தா உடனடியா நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னா, அந்த யாருக்கு வேலை போச்சோ, இந்த தவறு நடந்ததுனால எந்த திறன் கொண்டவர்களுக்கு வேலை கிடைக்கலையோ அவங்கள நான் திருப்பி கொண்டு வந்திருப்பேன். யார் லஞ்சம் கொடுத்து அந்த வேலையை வாங்கினாங்களோ அவங்களுக்கு நான் வந்து அந்த வேலையை விட்டு தூக்கியிருப்பேன். இதுதான் ஒரு பிரச்சனையை கரெக்டாக வேர்ல போய் திருத்துறதுங்கிறது. மற்றதெல்லாம் உங்களுக்கு இந்த வண்டியில வந்து கொசு போறதுக்காக மருந்து அடிப்பாங்க பாருங்க, அந்த கதை தான். அந்த மருந்து அடிக்கிற நேரத்துல உங்களுக்கு வேணா கொஞ்சம் லைட்டா அப்படி கேரா இருக்கலாம், கொசு திருப்பி வந்துடும். அதுக்கு தெரியும் இந்த வண்டி போற ஸ்பீடுக்கு நம்ம ஒரு 10 நிமிஷம் வீட்டுல தூங்கினோம்னா திருப்பி வீட்டுக்குள்ள வந்துடலாம், அதாவது அது வீட்டுல தூங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம்னு அதுக்கு நல்லா தெரியும். சோ ஒரு தண்டனை கொடுப்பதுங்கிறதுல வந்து திமுக தான் பாதிக்கப்பட்ட போது எப்படி கொடுக்குதுங்கிறத நான் தியாகராஜன் ஐயா விஷயத்துல சொன்னேன். போயிட்டு சொரிஞ்சு விட்டு வேற வரும், அந்த பாவம் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்காரு, சொரிஞ்சு விட்டு வேற வரும். ஆனால் இந்த மாதிரியான விஷயத்துல வந்து ஊக்குவிக்கும், முடிஞ்சா அதை மறுதளிக்கும், முடிஞ்சா அதை மண்ணில் போட்டு புதைச்சிடும். இது தவறான ஒரு அரசனுடைய விஷயம். கருணாநிதி ஐயா சொன்னார் இல்லையா, கண்ணகியோடைய படத்துல நானா மன்னன் நானே கல்வன் அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் பெரிய டயலாக். இங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் மறைக்கிறது, எல்லாத்தையும் புதைக்கிறது, தப்பு பண்ணவன எல்லாம் அனுப்பிச்சு விட்டுறது. ஏங்க பேட்டரி தான் வாங்கி கொடுத்தேங்க, நானு ஒத்துக்கிறேன், நான் கொல்ல பண்ணலைங்க, எனக்கு தெரியாதுங்க, ராஜீவ்காந்தி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, நான் பேட்டரி தான் வாங்கி கொடுத்தேன். அந்த குத்தத்துக்காக வீட்டுக்கு அனுப்பிச்சிங்க, ரொம்ப சந்தோஷம், கட்டிப்பிடிக்கிறீங்க. இதுவா வந்து ஒரு நியாயமான அரசியல்? இதுவா அந்த தேசத்தின் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில அடுத்த தலைமுறை நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு விஷயம்? வந்து பேசுறீங்க போதை ரொம்ப மோசமானது, அது வந்து அழிச்சிரும் அப்படின்லாம் பேசுறீங்க. தீபாவளிக்கு 1000 கவுண்டர் ஓபன் பண்றீங்க, தீபாவளிக்கு 1000 கவுண்டர் மூடுங்களேன். தீபாவளிக்கு அவனுக்கு போனஸ் வந்திருக்கும், இங்க வந்து குடிக்காத, நேரா போய் வீட்டுல பணத்தை கொடுன்னு 1000 கவுண்டர் மூடினீங்கன்னா நீங்க முதலமைச்சர். 1000 கவுண்டர் திறக்கிறீங்க. இது
மாதிரியான அரசியல் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டை விட்டு 2026 கூட்டணி ஆட்சின்னு யார் அமைத்தாலும் அதன் மூலமாக போகும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேச தொடங்கி இருக்காங்க. ஆனால் திமுகவிடம் மிகப்பெரிய பணம் இருக்கு. இந்த 3 வருடத்தில் மட்டும் 30,000 × 3 90,000 கோடி அவங்க கையில இருக்கு. 2 பேர் கையில இருக்கு. அவங்களால ஜாலியா 12,000 கோடி ஒரு எலெக்ஷன்லயும் செலவு பண்ணி வெற்றி பெற்றுட்டு போயிட்டே இருக்க முடியும். ஏன்னா 5 வருடத்துல 1,50,000 அவங்க கைக்கு வரும். செலவு 24,000 கோடியா தான் இருக்கும். ஒரே நாடு ஒரே தேர்தல் வராம இருந்தா. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்ததுன்னா இன்னும் டபுள் லாபம். 12,000 கோடி தான் செலவு, 1,50,000 லாபம், கோடி லாபம். மகாராஷ்டிரா தேர்தலின் வெற்றி கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆனா பாருங்களேன், ஏக்நாத் ஷிண்டேவா, பாஜகவா, முதலமைச்சர் யாரு இன்னும் தெளிவாகல. எனக்கு அரசியல்ல இருந்து விலகி இருக்க விருப்பம், நான் எதிர்கட்சி தலைவரா விரும்பல, அப்படிலாம் நிறைய வார்த்தைகள். தொகுதி பங்கீடே அங்க யார் ஹேண்ட் எடுக்க போறாங்கிறத கிட்டத்தட்ட சொன்ன மாதிரிதான் இருந்தது. இன்னமும் ஏன் குழப்பம், என்ன பிரச்சனை? மறுபடியும் ஏக்நாத் ஷிண்டே இணைவாரா உத்தவ் தாக்கரேவுடன்? இணையறதுக்கான சாத்தியம் இல்லை. ஏன்னா ஏக்நாத் ஷிண்டே வெளியில வரும்போது அவர் நியாயமான ஒரு கருத்தை சொல்லிட்டு தான் வெளில வந்தாரு. ஹிந்துத்துவாவுக்கு எதிரான வேலைகளை உத்தவ் தாக்கரே செய்யறாரு, நாங்கெல்லாம் பால் தாக்கரே வழியில வந்தவங்க, இது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சோ அவர் திரும்ப போய் இணையறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படியே இணைந்தாலும் அதனால எந்த பயனும் அவருக்கு இல்லை. எந்த பயனும் அவருக்கு இல்லை. நீங்க முதல்ல கிட்ட போய் பக்கத்துல நின்றுட்டு செல்ஃபி போட்டோ எடுத்தீங்கன்னா அந்த செல்ஃபி போட்டோ தான் கடைசி போட்டோவா இருக்கும். அது அடுத்தது நீங்க எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த கேமராவே உனக்கும் கிடைக்காது. அதுதான் ஷிண்டே பண்ணக்கூடியதா இருக்கும். அப்படி ஷிண்டே பண்ண மாட்டார், நான் தெளிவா சொல்றேன். ஏன்னா அவருடைய அரசியல் ட்ராக் ரெக்கார்டு பாத்தீங்கன்னா நல்லாதான் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை விட ரொம்ப முக்கியம், பட்னாவிஸ் மாதிரி நேர்மையாக ஒரு விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய ஒருத்தருடைய வைப்ரேஷனு அவருக்கு கண்டிப்பா நல்ல புத்தியை தான் கொடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஏன் ஒரு முதலமைச்சரை எடுக்கிறதுக்கு லேட் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் டிசம்பர் 3ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ கொண்டாடணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் 3ஆம் தேதி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ஜெயிச்சிட்டேன். நான் கொண்டாடணும்னு நினைக்கிறேன். நான் 3ஆம் தேதி அன்னைக்கு பட்னாவிஸ் சொன்னா நீ விமர்சனம் பண்ணியே அந்த கொண்டாடத்துக்கு எடுத்துருவேன். நான் 3ஆம் தேதியே ஷிண்டேன்னு சொன்னா விமர்சனம் பண்ணியே அந்த கொண்டாடத்துக்கு எடுத்துவேன். நீ கொண்டாடத்துக்கு எடுக்கிறதுக்காக நான் அரசியல்ல நேர்மையா தேர்தல போட்டி போட்டு ஜெயிச்சேன் இல்ல. 2வது முறையாக 3வது முறையாக 100 சீட்டுக்கு மேல வெற்றி பெற்று நான் ஜெயிச்சது இதுக்காகவா? சோ 5ஆம் தேதி பேசிக்கலாம். இவ்வளவுதான் அதுல இருக்கிற விஷயம். ஆனால் கர்நாடகால ஒரே கட்சிங்க, இதுவாது 2 கூட்டணி. நீ ஆட்சியில இப்ப இருந்த, நீ வர்றதுக்கு நான் காரணம். ஏன்னா பட்னாவிஸால சொல்ல முடியும், இந்த தேர்தல் எல்லாம் பிஜேபி கூட்டணியில இருந்துதான் சிவசேனா ஜெயிச்சதுக்கு பிறகு சிவசேனா தவறான ட்ராக்ல போச்சு அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியும். பட் காங்கிரஸ்ல கர்நாடகால ஜெயிக்கும் போது அது ஒரே கட்சி. சித்தராமையாவுக்கும் சிவகுமாருக்கும் நடந்த விவாதம் அதுக்கப்புறம் செட்டில் ஆகலையா? சோ அரசியல்ல ஒரு கட்சி தேர்ந்தெடுக்கிறதுக்கு தப்பு பண்ணதுன்னு கேட்டால் அதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? காப்பந்து அரசு நடந்துகிட்டு இருக்கு. 30 நாள் டைம் இருக்கு. டிசம்பர் 5ஆம் தேதி செலிப்ரேஷன் சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணுங்க. சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார்.